ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்மளோட மிளகா செடியை அப்படியே தான் சின்ன தொட்டிலே வச்சுருக்கோம். அதில் நம்ம பழத்துக்காக விதைக்காக விட்டது பழுத்திருக்கு. அதை நம்ம பறிச்சுட்டு இப்போ அந்த மிளகா செடிக்கு உரம் கொடுக்கலாம். இங்கே ரொம்ப மழை பெய்யறதுனால மண் உரம்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நெக்ஸ்ட் மந்த்து மழை கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் உரம் மண்ணெல்லாம் கிடைக்கும். அப்புறமா ரீபார்ட் பண்ணிக்கலாம். அது வரையிலும் நம்ம இந்த மிளகா செடியை காப்பாற்றி வைக்கலாம் இதிலே அப்படின்னு சொல்லிட்டு நான் உரம் போட வந்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க உரமாக. இந்த பாருங்க, டீத்தூள், காஃபி தூள். டீத்தூள் நான் பழசு யூஸ் பண்ண பழசு. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ மண்ணை கிளறி விட்டு போட்டுக்கலாம். இந்த பழம் பறித்து வச்சாலும் நல்லா பழுத்துரும் ஃபுல்லாக. இது விதை நல்ல விதையாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ உரம் போட்டுக்கலாம் மண்ணை கிளறி. சும்மா செடியை வச்சுட்டு தண்ணியை மட்டும் ஊற்றுனா பத்தாதுங்க. அது அடிக்கடி அப்படி கிளறி விட்டு அதில் உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது காய்க்கும் நல்லா. ஏன்னா அது தொட்டியிலே இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு உரம் கிடைக்காது. மண்ணில் நம்ம போடுறது தான் மண் சத்து. வயலில் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. அதனால் வாங்க உரம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி போட்டேங்க, போதும். இப்போ மண்ணை மறுபடியும் கிளறி விட்டுடலாம். இல்லைன்னா அப்படியே ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். இப்போ மழை நேரங்கிறதுனால காயாது. மண்ணை நல்லா கிளறி விட்டு இது உள்ளார போகிற மாதிரி பண்ணி விட்டுருலாம். அந்த மிளகா செடிக்கே இடம் இல்லை. அதில் பாருங்க, இந்த இது வேறு சங்குப்பூ செடி வேறு முளைச்சிருக்குது. அதை எடுத்து வேறு இதில் வைக்கணுங்க. இன்னொன்று ஏதோ ஜினியா மாதிரி முளைச்சிருக்கு, பார்ப்போம், அது வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கிளறி விட்டுருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி இருந்ததுன்னா அதை பெரிய க்ரோ பேக்கு இல்லை இதுலையாவது வச்சிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா காய்க்கும். 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் அதை பாதுகாத்து கேர் எடுத்து வச்சோம்னா அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அவ்வளோதான், மண்ணை கிளறியாச்சு. இப்போ நமக்கு மழை சீசன் முடிஞ்சதும் நமக்கு மண் கிடைக்கும். நல்லா மண் வாங்கிட்டு க்ரோ பேக் செஞ்சு வச்சுருக்கேன், அதில் போட்டு வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.